மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. அதாவது தைராய்டுனால ரொம்ப பேர் பாதிக்கப்படுறீங்க. நிறைய பாதிப்புகள் இருக்கு. தைராய்டு ஹார்மோன் கூட்டம் தான் தைராய்டுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அது எங்கெல்லாம் வரும்னா நீங்க சாப்பிட்ற உணவு அந்த பாஸ்ட் ஃபுட்டுல தான் ரொம்ப ரொம்ப இருக்கு. ஐஸ்கிரீமு, பாஸ்ட் ஃபுட்டு, ஐஸ்ல வச்ச ஐட்டங்கள் இதெல்லாம் தைராய்டுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த தைராய்டை நம்ம போக்குறதுக்கு அருமையான மருந்துகள் இருக்கு. இதுக்கு இப்போ சிவரஞ்சினி பொடினே அதுக்கு பேரு சித்தாவில். இந்த சிவரஞ்சினி பொடியை தைராய்டுக்கு நீங்க பயன்படுத்தலாம். அப்ப சிவரஞ்சினி பொடினா என்ன, எப்படி அப்படின்னா, இந்த சிவரஞ்சினி பொடி அப்படின்னு ஒன்று இருக்கு. தைராய்டுக்கு ஒரு அற்புதமான சித்தாவில் சங்க காலத்துல பயன்படுத்தக்கூடிய சிவரஞ்சினி பொடி. இதுக்கு ஏன் சிவரஞ்சினி அப்படின்னு பேரு தானா, இது சிவம், அதாவது இதுல பாத்தீங்கன்னா மூலிகை பூராமே சிவத்தை சார்ந்ததா இருக்கும். இல்ல லிங்கப்பட்டை வரைக்கும் சேரும். லிங்க மரத்தை, அதாவது வில்வ மரத்துடைய பட்டையத்தான் நான் அப்படி சொல்றேன். இதுல வில்வம் முக்கியமானது. வில்வ இலை, துளசி இலை, வில்வம், துளசி, அதே போல மாவுளிங்க, வில்வம், துளசி, மாவுளிங்கை, மருத மரம், மருத மரத்துடைய இலை, மருத இலை, அல்ல மருத மரத்துடைய பட்டையை கூட பயன்படுத்தலாம். இது வில்வம், துளசி, மாவுளிங்க, மருதம், மா. இதுல மாவுளை மட்டும் கொழுந்து சேர்க்க சொல்றாங்க, மா கொழுந்து. அதே மாதிரி இந்த அஞ்சுமே மரத்துடைய இதுல எடுக்கிறோம். அதே மாதிரி செடிகள்ல துளசி, அதே மாதிரி தும்பை, துளசி தும்பை, அதே போல இது துளசி தும்பை நெருஞ்சி, துளசி தும்பை நெருஞ்சி, இந்த செடியும் வந்துடும். எது கொடி, இது துளசி தும்பை நெருஞ்சி, அருகு, அருகம்புல் இருக்கு இல்லையா, அருகு, அருகு. இன்னும் ஒரு அற்புதமானதான் அருகும் வெள்ளருகும் இதுல சேரும். அருகும் வெள்ளருகும் சேர்க்கணும். இந்த அஞ்சு மொத்தம் 10 சமூலம். இத 10 சமூலங்களையும் இத அமாவாசையில இடிக்கணும். எப்போதுமே புரிஞ்சுங்க, அமாவாசையில ஒரு விஷயத்த நீங்க காய வச்சு பண்ணீங்கன்னா அவ்வளவு சீக்கிரமாக அந்த நோய் குணமாகும். இந்த பொடியை வேற ஒண்ணும் இல்லை, இதை பொடியாக்கி வச்சுக்கிட்டு இத தொடர்ந்து நீங்க சாப்பிட்றது எதுல தெரியுமா சாப்பிடணும் சொன்னா எல்லாருமே ரொம்ப சிந்திப்பீங்க. இந்த பொடிக்கு கண்டங்கத்திரின்னு ஒரு கண்டங்கத்திரி செடியே ஒன்று இருக்கு. அது கிடைக்காதவங்க சாதாரண கத்திரியை எடுத்துங்க. இந்த கத்திரிக்காயும் சுக்கு கத்திரிக்காய், அதாவது சுக்கு தண்ணியில வேக வச்ச கத்திரிக்காய், நல்லா புரிஞ்சுங்க. சுக்கு தண்ணியில் வேக வைத்த கத்திரிக்காயில இந்த பொடியை போட்டு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணும். இது அருமருந்து இந்த பொடி. இந்த கத்திரிக்காய்னா அந்த ஆபீஸ் கத்திரிக்காய் வாங்கிடாதீங்க. அதாவது இந்த விஞ்ஞான ரீதியா இப்போ உற்பத்தி விதையில்லா கத்திரிக்காய் தயவு செய்து வாங்கி விடாதீர்கள். நாட்டு கத்திரிக்காய் தான் மருத்துவ பயன்படுது. ஆமா, இந்த மாதிரி சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிட்டா, அதாவது கண்டத்தில் இருக்கிற கண்டம் தெண்டமாவதை தடுக்கும். கத்திரினா விளையாட்டு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். கபத்தை நீக்க வல்லது கத்திரி. கத்திரினா என்ன, கட் பண்றது, கபத்தை நீக்கும். வாய்வு, பித்தம், கபம் 3மே சமச்சீர் அளவில் உள்ள ஒரு அற்புதமான காய் தான் கத்திரிக்காய். அவங்க சொல்லுவாங்க கரைப்பான் கரப்பான் கரப்பான் சொல்லி நம்மளை ஏமாத்திடுவாங்க. அது கொழுப்பை கரைப்பதால் கரைப்பான் என்றுதான் பொருள், அது கரப்பான் கிடையாது. சரி, ரைட்டு, அது வந்துடுறேன். இதுக்கு தான் இந்த இது பயன்படுது. ஒண்ணு, இந்த பொடிகளை நம்ம இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேன்ல குழப்பி டெய்லி சாப்பிடணும். தேன்ல குழப்பி சாப்பிட்டா சீக்கிரமா ரத்தத்துல சேரும். போய் சுத்தமான தேனா இருக்கணும், அதான் முக்கியம். ரொம்பலாம் தேவையில்ல, 1/2 ஸ்பூன் தான், 1/2 டீஸ்பூன்
தேனில் கலக்கி 1 டீஸ்பூன் தேன் நல்லா கலக்கணும். 1.5 ஸ்பூன் கூட விட்டுங்க தேனை. சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி செய்யுங்க. அது மட்டும் இல்லை, அதெல்லாம் கிடைக்கலங்க, தேன் கிடைக்கல, அதுவும் கிடைக்கல, நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னா சாதாரண வெந்நீரில் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. வெந்நீர் சாப்பிட்டா 3 வேளையும் சாப்பிடுங்க. 3 வேளையும் சாப்பிட்டு பேக்கரி ஐட்டத்தை தொடாதீங்க. பேக்கரி ஐட்டத்தை தயவுசெய்து தொட்டாதீங்க. புளித்த விஷயங்களை, அதாவது புளிச்ச மாவுல போடுற விஷயங்களை தொடாதீங்க. அதுவும் மைதா மாவு தொற்றவே கூடாது. புரோட்டா ஆகவே ஆகாது. அதே மாதிரி கெட்டி தயிர் ஆகவே ஆகாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க இந்த மருந்துகளை எடுத்து பாருங்க. 30 நாளையில போய் செக் பண்ணிக்கங்க. தைராய்டு என்பது தைவானை நோக்கி போயிடும். தைவான் ஒரு நாடு இருக்கு தெரியுமா, ரொம்ப கடல் கிடந்து எங்கேயோ இருக்குங்கிறாங்க. அங்க ஓடி போயிருக்கிறேன், இங்க இருந்து பறந்து ஓடிடும். உங்கள்கிட்ட இருக்காது. உங்களுடைய கழுத்து பகுதி வீக்கம், அது இது எல்லாம் சரியாயிடும். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.